ஆப்கி அதாலத்ல சாம்னாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் ரவுத் மேல மற்றொரு குற்றச்சாட்டு. அவர் தன்னோட பேனாவால விஷத்தை கக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆர்டிக்கல்ல படிக்கும்போது இப்பெல்லாம் நீங்க ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா கூட அதுக்கும் சேர்த்து கேஸ் போட்டுறாங்க. அப்படிலாம் பார்த்தா தினமும் உங்க மேல ஒரு கேஸ் போடுங்க. பரவாயில்ல, போடட்டும், போட விடுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும். ஆயிரக்கணக்கான கேஸுங்களை நான் இந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். 1992 ஒரு பிரச்சனை வந்துச்சுல மும்பைல. அப்ப என் மேல 160 கேஸ் இருந்துச்சு. என்னோட எடிட்டோரியல்ஸ், நான் எழுதுனது, பேசுனது. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போய் என்ன பொய்ன்னு நிரூபிக்க நினைச்சாங்கன்னா அதை பண்ணுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. பொய்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. எப்படின்னா நவநீத் ராணா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க மாதோஸ்ரீயை விட்டு வெளியே போயிட்டு ஹனுமான் சாலிசா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மாதோஸ்ரீ விஷயத்துல விளையாடாதீங்க, நிலத்துல 20 அடி குழி தோண்டு புதைச்சிடுவேன்னு. ஆமா நான் சொன்னேன். நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, மாதோசி கிட்ட விளையாடாதீங்க, அது நவநீத் ராணாக்காக மட்டும் சொல்லல, அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். மாதவ் கிட்ட விளையாடாதீங்க, அது நமக்கு ரொம்ப பவித்திரமான ஒரு இடம். அங்க பாலாசார் தாக்கரே உட்காந்துருக்காரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான இடம். அதை வச்சு விளையாடாதீங்கன்னு சொன்னேன். அதுலலாம் தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஹனுமன் சாலிசாவை நீங்க மறந்துட்டீங்களா என்ன? மகாராஷ்டிராவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்ல ஹனுமன் சாலிசா படிக்க போறேன். சரி, குழி தோண்டி புதைச்சிருவேனா என்ன அர்த்தம்? உண்மையான கடவுள் மண்ணுக்கு அடியில தானே இருக்காரு. உள்ள போய் பாருங்க, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்க தாம் புருஷன் சொன்ன விஷயத்த வெளியில சொன்னதும் அப்ப நீங்க பண்டி பப்ளின்னு சொன்னீங்க. பண்டி பப்ளி தான் எல்லாருக்குமே தெரியுமே. பாருங்க, அது ஒன்றும் அரசியல்ன்றது ஜோக்கர் விளையாட்டு இல்ல. தாக்கரே குடும்பம், சரத் பவார் சாரோட குடும்பம், மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய குடும்பம். நீங்க நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி இருந்துட்டு எங்களை மட்டும் தட்டி பேசாதீங்க. ஜனங்களுக்கு எங்களை பத்தி தெரியும், ஏன்னா நாங்க அப்படி ஒரு குடும்பமா இருக்கோம் நாட்டுல. அப்புறம் நீங்க நாராயண் ராணே கிட்ட கூட பேசுனீங்கல்ல, நான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னீங்களாமே. ஆமா, ஏன்னா நான் தான் என்னோட அப்பாவை விட்டுட்டு எப்பவுமே நான் போனதே இல்லைல்ல. பாலாசார ஒரே ஒரு ஆள் தான் அப்பனா இருக்க முடியும், அதுவும் பாலாசார் தாக்கரேவோடது. நான் என்னோட அப்பாவை விட்டுட்டு ஓடி போய் இன்னொரு அப்பாவை பிடிச்சிக்கல. எப்பவும் நான் என் அப்பனை மாத்திக்கிட்டதே இல்லை. ஒரே அப்பந்தான். அவங்க அப்பப்ப அப்பனை மாத்திக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கள்ட்ட நான் அந்த பாசையில சொல்லிதானே ஆகணும், நான் தான் உன் அப்பன்னு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவர் பயந்து ஓடிட்டு தான் சொல்றீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கோர்ட்ல உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னா அப்ப அது உண்மைதானே? பயந்து தானே எல்லாரும் ஓடுவாங்க. மத்ததெல்லாம் சும்மா போறலி ஐடியாலஜி, உத்தவ் தாக்கரே, அது இது, சஞ்சய் ராவுத், இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். சாக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. உண்மையான காரணம் என்னன்னா அவங்க பயந்து ஓடிட்டாங்க. சார், அது பொலிட்டிக்கல் ஆளுங்க, கங்கனா ரனாவத். சரி, அதுக்கு அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், கலை சம்பந்தப்பட்ட ஆளு, ஆனா அரசியல் இல்ல. அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டர். நீங்க அவங்களோட ஆபீஸ்ல புல்டோசரை ஏத்திட்டீங்களா? நான் எதுக்கு ஏத்தணும்? எதிரில எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க, பிடிங்கிட்டேன்னு. ஆமா, பிடிங்கிட்டேன். அதான் அந்த நியூஸ் ஒரு பேப்பர்ல வந்துச்சுல்ல. பக்கத்துல ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதுல இருந்து ஹெட்லைனோட நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாப்போம். மக்கள் பாப்பாங்க, படிப்பாங்க, எதிரில என்ன எழுதிருக்கு, எடிட்டோரியல் ஹெட்லைன்ஸ் என்ன. நாடு முழுக்க மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வரும், எல்லாரும் படிப்பாங்க. சோ ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க அந்த பொண்ணு. அவங்க கூட கேட்டாங்கல்ல, மகாராஷ்டிரா உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு. ஆமா, என் அப்பா வீட்டு சொத்து தான். எப்படி அது? எதை பிடுங்கணுமோ பிடுங்குங்கன்னு சொன்னாங்கல்ல. பாருங்க, விஷயம் என்னன்னா இந்த சண்டை எப்போ வந்துச்சு தெரியுமா? நீங்க என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மும்பை பாகிஸ்தான் ஆயிடுச்சுன்றீங்க. அப்படி சொல்ல அவங்க யாரு சொல்லுங்க? மும்பை பாகிஸ்தானா மாறிடுச்சா? நாங்க மும்பை பாகிஸ்தானா ஆகாம காப்பாத்திருக்கோம். பாலாசார் தாக்கரே திரும்ப திரும்ப தாவூத் கேங்கோட நாங்க தான் சண்டை போட்டோம். அதுல எங்க ஆளு தான் செத்தாங்க. ஷிண்டேவுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? தாவூத் தாவூத் தாவூத்ன்றார்ல. அந்த தாவூத்தோட கேங்
அது பாகிஸ்தான் கேங்கோட அவங்க கூட சண்டை போட்டு போட்டு 1992ல 140 பேர் செத்துட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா என் மேல 40 கேசஸ் இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அவங்க அதை எப்படி சொல்லலாம் மும்பை நாங்க பாகிஸ்தானா மாத்திட்டோன்னு? அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க புடுங்கணும்னு நினைச்சத நீங்க பிடுங்கிட்டீங்க, அத கவர்மெண்ட் பிடுங்கிருச்சு. ஆமா, பாருங்க இந்த புடுங்குற ப்ராசஸ் இருக்குல்ல, அது நிரந்தரமா நடந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்க இப்ப புடுங்கிறது அதுக்கான டேன் என்னோடது. நாங்க புடுங்கும் போது ஆபீஸ் அந்த இடத்துல இருக்காது. இல்ல, புடுங்குறத பத்திலாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, இந்த தீபாவளிக்கு 22 பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஷிண்டேவோட கவர்மெண்ட் கவுந்துரும்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஹோலியே வந்துரும். அப்புறம் இந்த தீபாவளி விஷயம் இருக்கு பாருங்க, அதுவும் தீபாவளி அப்ப ஜெயில்ல இருந்துகிட்டு தான் அந்த விஷயத்த சொன்னேன். என் பேர்ல யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமா, அப்படி ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். இந்த கவர்மெண்ட் பிப்ரவரி அல்லது ஏப்ரல் மாசத்தை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். எப்படியும் சுப்ரீம் கோர்ட்ல என் கேஸோட ஆர்குமெண்ட் போயிட்டு தானே இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாருமே கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. பாருங்க, யாரெல்லாம் இங்க இருந்து ஓடினாங்களோ அவங்கள தான் சொல்றேன். எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க, சிண்டே உட்பட. ஒட்டுமொத்த 40 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சில சமயம் இத பகல் கனவுன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, இது கனவு இல்ல, இதுதான் நிஜம். நாங்க தூங்குறதே இல்ல, அப்புறம் எப்படி கனவு காண முடியும்? சார், நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, உங்களுக்கு தாக்கரே குடும்பத்தோட நெருக்கமான உறவு இருக்கு. அப்ப நீங்க இதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? பாலா சாஹேப் உத்தவ் தாக்கரே விட்டு ஏன் பிரிஞ்சு போனாரு? அது அவரோட விருப்பம். இதுல 2000 தம்பி இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, வேற வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல. அவங்க தனியா செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள செய்ய விடுங்க. ஏன் உங்களால தனியா எதுவுமே செய்ய முடியல? செய்ய முடியாதுல்ல, அதான் விஷயம். ஒருவேளை அவருக்கு தோணி இருக்கும் எனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு. இந்த பார்ட்டியில சிவசேனாவுல எனக்கு அவ்வளவு திறமை இருந்தும் எனக்கு ஏன் சரியான வேலை கிடைக்கல. அப்புறம் சொந்தமா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு. சொந்தமான பார்ட்டி ஆரம்பிச்சாருன்னா நல்ல விஷயம் தானே, நடத்துங்க. யார் வேணான்னு சொன்னா? சில சமயம் பிஜேபி கூட, சில சமயம் அவங்க கூட, இவங்க கூட. அதை தான் நான் இப்ப சொல்றேன். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பொறுமையா இருக்கேன்னு. சிந்து நினைக்கிறாரு நான் நம்ம நாட்டுக்கு பிரதமர் ஆயிடுவேன்னு. அதே மாதிரி ராணே என்ன நினைக்கிறாருன்னா நான் முதல்ல சிஎம் அப்புறம் பிஎம் ஆயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திறமையும் பொறுமையும் இருக்கா? அப்ப அதை வெளில போய் காட்டுங்க, போங்க. அப்புறம் ராஜ் தாக்கரே, நீங்க பேசுறதாகட்டும் எழுதுறதாகட்டும், பாலா சார் தாக்கரேயோட ரிஃப்ளெக்ஷன் உங்க முகத்துல தெரியும். பாருங்க, ஜானி லிவர் எல்லாரையும் மிமிக்ரி பண்ணுவாரு. அப்புறம் ராஜி சிவாஸ் கூட அது ரொம்ப நல்லா பண்ணுவாரு, பார்த்துருப்பீங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சுனில்பா. சுனில்பா. நான் எப்பவுமே அதெல்லாம் பார்க்கறது உண்டு. பாலா சாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னையும் கூப்பிட்டுட்டு கூட இருக்கிற எல்லாருக்குமே அதை பத்தி சொல்லுவாரு. பாலா சார் அந்த மாதிரி பல பேர் மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. சில சமயம் இந்த மாதிரி இல்ல. அதுக்காக பாலா சார் தாக்கரே ஆயிடுவோன்னு அர்த்தம் இல்ல. தாக்கரே சார் மாதிரி நான் எழுதுவேன். சில சமயம் கேட்பாங்க நீங்க எப்படி அவர் மாதிரி எழுதுறீங்கன்னு. இல்ல, பாலா சார் தாக்கரேன்னா அது அவர் தான். நான் அவரை மிமிக்ரி பண்றது இல்ல. Sir, it wouldn't be wrong to say that political plots nowadays are quite synonymous to movies. அதாவது ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு என்சாண்டிங் சப்ளாட். நீங்க பாலா சாஹிப் ஜி பத்தி ஒரு ஃபிலிம் பண்ணீங்க. அடுத்து நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? ஏக்நாத் ஷிண்டே பத்தி வருமா? இல்ல, அவரை பத்தி நான் ஃபிலிம் பண்றதுக்கெல்லாம் அவருக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸை பத்தினது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நீங்க அவரை பத்தி கொஞ்சம் நல்லா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. பாலிடிக்ஸ்ல ஷார்ப் ஜார்ஜ் சார். அவர் எதுக்கும் பயப்படாத ஆளு. ஏன்னா அவர் இந்திரா காந்திக்கு கூட பயப்பட்டதில்ல. இந்த நாட்டு அரசியல்ல அப்படியேப்பட்ட ஒரு ஆளும் இருந்திருக்காங்க. பாலா சார் தாக்கரே, ஜார்ஜ் சார், அவர் எப்பவுமே யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் ஜெயிலுக்கே போனாலும் பயப்பட மாட்டாரு. சோ ஜார்ஜ் சாரை பத்தி அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கேன். வருங்கால ஜெனரேஷன்லாம் அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவங்களும் பொலிட்டீஷியன் தான். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பத்தி ஒரு படம் பண்ண போறீங்க. ஏன்னா அவர் ஒரு ஐடியலான தலைவர். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு, இயல்பாவும் இருப்பாரு.